மூட்டு வலி வருவதற்கு காரணம் நம்ம உடம்புல தச வாயுக்களும் நன்றாக இயங்கணும். அந்த வாயுக்களில் ஏற்படுகின்ற சில குறைபாடுகள். அதுக்கு மெயின் காரணம் 10 மணி நேரம் ஒரே இடத்துல லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறாங்க, கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க உடலுக்கு எந்த ஒரு பயிற்சியும் கொடுப்பதில்லை. அப்போ அந்த மூட்டுக்கள், தசைகள், நீங்கள் ஒரு 1 ஹவர் வாக்கிங் பண்ணிங்கன்னா எல்லா ஜாயிண்ட்டுக்கும் என்ன பெனிஃபிட் கிடைக்குமோ, ஒரு நிமிடம் உடம்பிற்கு ஒரு மருந்து நல்ல உழைப்பு. இந்த உடல் கடைசி வரைக்கும் நன்றாக உழைக்கணும்னா அதுக்கு யோகாசனம். உள்ளத்திற்கு ஒரு மருந்து நல்ல நினைப்பு. நல்ல தாட் வேணும் அப்படின்னா அது தியானம். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மூட்டு வலி வராமல் தடுக்கக்கூடிய அற்புதமான ஆசனங்கள். 3 முக்கியமான ஆசனங்கள் பார்க்க போகிறோம். பொதுவாகவே மூட்டு வலி வருவதற்கு காரணம் நம்ம உடம்புல தச வாயுக்களும் நன்றாக இயங்கணும். அந்த வாயுக்களில் ஏற்படுகின்ற சில குறைபாடுகள். அதுக்கு மெயின் காரணம் உணவு. நாம் எடுக்கக்கூடிய உணவு முறை, உடலுக்கு எந்த ஒரு பயிற்சி செய்யாத ஒரு நிலை, ஒரே இடத்தில் அமர்ந்து பல மணி நேரம் வேலை செய்வாங்க. இப்போ ஐடி பீப்புள், கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க 10 மணி நேரம் ஒரே இடத்துல லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறாங்க, கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க உடலுக்கு எந்த ஒரு பயிற்சியும் கொடுப்பதில்லை. அப்போ அந்த மூட்டுக்கள், தசைகள் ஒரு இறுக்கம் ஏற்படுகின்றது. அப்போ நம்ம உடலுக்குரிய சரியான பயிற்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக மூட்டு வலி வராமல் தடுக்க முடியும். நம்ம உடம்புல தசவாயுக்களை நன்றாக இயங்கக்கூடிய பயிற்சிகளை நம்ம கரெக்டாக எடுத்துக்கிடணும். ஸோ யோகாசனங்கள் தசவாயுக்களையும் நன்றாக இயங்க செய்கின்றது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாயுக்களில் ஏற்பட்ட குறைபாடுகளை நீக்குகின்றது. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆசனங்கள், கோமுகாசனம்னு ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம். மிக நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. மூட்டுக்கள், மூட்டுச்சவுகள், அதற்குள் இருக்கக்கூடிய ஈரப்பதம் சரியாக இயங்கப்படும், சரியான அளவில் இருக்கும். அதே மாதிரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராமல் பாதுகாக்கக்கூடியது. இந்த ஆசனங்களை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உட்கட்ட ஆசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம். இது நமக்கு மூட்டுகளுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. மூட்டுச்சவுகள் திடமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். ஸோ இந்த ஆசனங்களை காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக மூட்டு வலி வராமல் நம்ம சிறப்பாக வாழ முடியும். இப்போ மூட்டு வலி உள்ளவங்களும் நம்பிக்கையோடு ஒரு மண்டலம் 48 நாட்கள் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த ஆசனங்களை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. நிச்சயமாக நமது வாழ்க்கை வளமாக இருக்கும். இப்போ நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது கோமுகாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம். கால் நீட்டிக்கோங்க. ஒரு கால் அடுத்த கால் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. 2 முட்டும் சரியாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. கையை பின்னாடி பிடிச்சிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை பண்ணுறேன். 2 முட்டும் நேராக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இந்த கையை பின்னாடி கொண்டு போய் இந்த கையினால் கை கோத்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இந்த 2 கால் பிடிச்சிக்கோங்க. மூச்சு வெளியே விட்டே கிளப்புனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை பிகினிங்லேருந்து பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கால் நீட்டிக்கிடுறோம். ஒரு கால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்த கால் இந்த மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. பொறுமையாக 2 முட்டும் நேராக இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கையை மாற்றி பிடிக்கிறோம். கை பின்னாடி இந்த மாதிரி கோத்துக்கிடுறோம். இப்படி கோத்துருப்போம். இந்த கை பின்னாடி வச்சுக்கோங்க. இந்த கை மேலே கொண்டு வந்து கை 4 விரலை பிடிச்சிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 கால் பிடிச்சிட்டு மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து சசங்காசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் பண்ண போகிறோம். நிமிர்ந்து உட்காந்துக்கணும். முதல்ல வஜிராசனம் போட்டுக்கிடணும். ஒவ்வொரு காலாக மடிச்சுக்கோங்க. அடுத்த கால் மடிச்சுக்கோங்க. இது வஜிராசன நிலை. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வஜிராசனத்திலிருந்து சசங்காசனம் பண்ண போகிறேன். மூச்சு வெளியே விட்டுட்டு கை சைடில் வச்சுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இன்னொரு தடவை பண்ணி காமிக்கிறேன். இது வஜிராசனம். இப்போ சசங்காசனம் பண்ண போகிறேன். ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10.
ரிலாக்ஸ். கை முட்டியில் வச்சுக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. பிரீத்திங் மட்டும் ஒரு 10 செகண்ட் வாட்ச் பண்ணுங்க. இப்போ அடுத்த ஆசனம் உட்கட்ட ஆசனம். இது நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை. முதல்ல எழுந்து நின்றுக்கிடணும், 2 கால் சேர்த்துக்கணும், கை சைடில் வச்சுக்கணும். பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. வலது கால் இடது கால் ரெண்டுக்கும் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கோங்க. இப்போ 2 கை முன்னாடி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்லோவாக சேரில் உட்கார மாதிரி வரேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு முறை பண்ணுறேன். 2 கால் சேர்த்துக்கிடுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. கண்ணை மூடிட்டு நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 டைம்ஸ். தென் நார்மல் பிரீத்திங். இந்த 3 ஆசனம் பண்ணிட்டு அப்படியே ஒரு சாந்தி ஆசனம் ஒரு 5 to 10 செகண்ட் உடம்பை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். தலையிலிருந்து கால் வரைக்கும் அப்படியே மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எர்த் பண்ணிட்டோம். மனசுனால அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் உடல் தசைகளில் இருக்கக்கூடிய டென்ஷன் எல்லாத்தையும் அந்த பூமிக்கு எர்த் பண்ணிட்டோம். மனசுனால அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மெதுவாக எழுந்துக்கோங்க. நேர்களே, இன்றைக்கு நம்ம மூட்டு வலிக்காக அற்புதமான ஆசனங்கள் பார்த்தோம். இன்றைய பரபரப்பான உலகத்தில் நிறைய நபர்களுக்கு வாக்கிங் போகிறதுக்கு டைம் கிடைக்காது. ஏன்னா இருக்கக்கூடிய நேரம் ரொம்ப குறைவு. 1 மணி நேரம் வாக்கிங் போக முடியாது. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு செய்த இந்த அருமையான 3 ஆசனங்கள், அதில் உட்கட்ட ஆசனம் மிக அற்புத பலனை கொடுக்கக்கூடியது. நீங்கள் ஒரு 1 ஹவர் வாக்கிங் போனீங்கன்னா எல்லா ஜாயிண்ட்டுக்கும் என்ன பெனிஃபிட் கிடைக்குமோ 1 நிமிடம் இந்த உட்கட்ட ஆசனத்தில் இருந்தாலே மிக அற்புத பலனை கொடுக்கும். அவ்வளவு அற்புதமான ஒரு ஆசனம் உட்கட்ட ஆசனம். ஸோ நமக்கு மூட்டு வலி இல்லட்டாலும் பரவாயில்ல, இந்த 3 ஆசனங்களை தினமுமே பயிற்சி பண்ணுங்க. படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள், பெரியவர்கள் எல்லோருமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வயது ஆக 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 மூட்டுக்கள் மூட்டுச்சவுகள் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். நமக்கு மூட்டு வலி வராமலே வாழக்கூடிய நிலை கிடைக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புல தசை கட்டுப்பாட்டையும் கொடுக்கக்கூடியது. லங்ஸுனுடைய கெப்பாசிட்டி நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். தசவாயுக்களும் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். ஆசனம் அப்படிங்கிறது நமக்கு மாமுனி பதஞ்சலி மகரிஷியாருடைய அற்புதமான ஒரு ஆரோக்கிய சொத்து. இதை நம்ம தினமுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிடணும். 2 முக்கியமான மருந்து தான் நம்ம கையிலே இருக்குது. உடம்பிற்கோர் மருந்து நல்ல உழைப்பு. இந்த உடல் கடைசி வரைக்கும் நன்றாக உழைக்கணும்னா அதுக்கு யோகாசனம். உள்ளத்திற்கோர் மருந்து நல்ல நினைப்பு, நல்ல தாட் வேணும் அப்படின்னா அது தியானம். அப்போ யோகாசனம், தியானம், இந்த 2 இலவச மருந்தை தினமுமே உட்கொண்டோம் அப்படின்னா நமது வாழ்க்கை வளமாக இருக்கும். இது சர்க்குரு சீரோபிக்ஷி என்ற மாமுனி ஒரு பெரிய ஞானி அளித்த ஒரு அற்புதமான ஒரு கோட்பாடு. ஸோ இந்த யோகாசனம் அப்படிங்கிற ஒரு மருந்தையும் தியானம் அப்படிங்கிற மருந்தையும் நீங்கள் டெய்லி உட்கொண்டுகிட்டே வாங்க. வாழ்க்கை வளமாக இருக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.